ஹாய், ஹலோ, வணக்கங்க. ஒரு நாயகன் உதயமாகிறார். அப்படியே பாட்டு பாடிட்டு கன்னியாகுமரி ஸ்டைல்ல மீன் கறி வைக்கிறது எப்படிங்கிறது குட்டி மீன் விழாக்கு பத்தல. தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி, மொளகா, முருங்கைக்காய், மாங்காய், சால மீன் தான் இன்னைக்கு எடுத்துருக்கோம். சால மீன் நல்லா கழுவி வச்சு பார்த்துருங்க. அடுப்பில வச்சாச்சு. மாங்காய், முருங்கைக்காய், தக்காளி, மொளகாய் எல்லாத்தையும் என்ன செஞ்சாச்சு, உள்ள தட்டியாச்சுங்க. அடுத்தது புளிக்க ஊற போட்டிருந்து அதை நல்லா கசக்குன்னு கசக்கி அப்படியே அதையுமே என்ன செஞ்சாச்சு, உள்ளாடி ஊற்றியாச்சு பார்த்துக்கோங்க. அப்படி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, 1 கரண்டி வத்தல் தூள், 2 கரண்டி குழம்பு மிளகாய் தூள். அதுவும் ஒன்று செஞ்சாச்சு, உள்ளே போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, தேங்காய் அரைச்சி உள்ளே ஊற்றிக்கிட்டோம். தேங்காய் கூட என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, சீரகம், வெள்ளைக்கூடு இந்த 2 தான் போடுவாங்க. சின்ன உள்ளியும் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. கையை வச்சு என்ன செஞ்சுக்கலாம், நல்லா கலக்கிக்கலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கையை வச்சு ஏன் கலக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கையை வச்சு கலக்கலாம் ஒன்றும் இல்லை. இதுக்கு இதுதான் பதில். சரியா? அப்படியே மூடி வச்சுட்டு தீ போட்டு கொதிக்க விட்டோன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான சுவையான கன்னியாகுமரி ஸ்பெஷல் சால மீன் கறி ரெடி. அது மாதிரி எங்கள் ஊரில் தாளிக்க எல்லாம் மாட்டோம். சரியா? மீன் கறிக்கு இப்படி தான் நாங்கள் வைப்போம். பாருங்கள், மீன் எல்லாமே என்ன செய்யலை, உதிர்ந்து ஒன்றும் போகலை. நிறைய பேரோட கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மீன் போட்டுடுறீங்க, அப்புறம் வந்து கொதிச்சு என்ன செஞ்சிட போகுது, உதிர்ந்த போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல மீன் என்றைக்கும் உதிர்ந்து போகாது. சரியா? அப்படியே சூப்பராக வச்சு முடிச்சாச்சுங்க. கருவேப்பிலெல்லாம் போட்டுட்டு அப்படியே இறக்கியாச்சு. செம சூடு பார்த்துடுங்க. அப்படியே பார்த்தீங்களா, எங்கள் அம்மா அந்த கேப்பில் முட்டையும் உள்ளே போட்டாங்க. அப்படியே கொஞ்சம் இனிமேல் நம்ம கையில் என்ன செய்யணும், ஊற்றி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். பார்த்தீங்கன்னா நல்லா கார சுரமாக சூப்பராக இருந்துச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.